என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் அப்பன் கருப்பன் என் வாக்கினை கேட்டு நீ சுதாரிப்பாக இருக்க வேண்டிய நேரம். ஏனென்றால் உன்னை யாரும் ஏமாற்றுவதும் நீ ஏமாந்து போவதும் இந்த கருப்பனுக்கு ஒருபோதும் பிடிக்காத ஒரு விஷயம். நீ ஏமாறுவது இந்த கருப்பனுக்கு பிடிக்கவில்லை. ஏனென்றால் நிச்சயமாக யாரோ ஒருவர் உன்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறார் என்றுதானே அர்த்தம். ஒரு ஆண் உனக்கு யமனாக மாறி இருக்கின்றார் என்பதுதான் அர்த்தம். உன்னை மரண படுக்கைக்கு தள்ளிவிட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். காலம் தாழ்த்தாமல் கேட்டுவிட்டாயானால் இவர்களின் இந்த வஞ்சக எண்ணம் எதனால் வந்தது, இவர் யார் என்பதை உன் அப்பன் கருப்பன் உனக்கு வெளிப்படையாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என் குழந்தையே, இப்போது இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் நீ சந்தித்த ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் உனக்கு வேண்டுமென்றே பல பாதிப்புகளை கொடுத்திருக்கின்றது. சில விஷயங்களை இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நன்மைகளை பேரதிசயங்களாக கொடுத்திருக்கின்றது. எவ்வளவுதான் நாம் வெளியில் எத்தனை போராட்டத்தோடு பழகினாலும் உள்ளுக்குள் நம்மோடு நல்லபடியாக பழகுகின்ற சில உறவுகள் என்று இருக்கும். நாம் வெளிப்படையாக யாரிடம் எதையும் பேசிவிட மாட்டோம். ஒரு சில நட்புகளோடு மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று எண்ணுவோம். அப்படி இந்த வாழ்க்கையில் நீ வெளிப்படையாக ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்ல நினைத்த ஒரு உறவு இந்த ஆண். எப்படி இவர்களோடு உன்னுடைய பழக்கம் இத்தனை நாட்களும் தொடர்ந்தது என்றால் நிச்சயமாக எல்லா நிலையிலும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பதும் ஆபத்து என்றவுடன் இந்த ஆபத்து நேரத்தில் உனக்கு ஓடி வந்து உதவிகளை செய்வதுமாக இவர் இருந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் இப்போது இவரே உனக்கு யமனாக மாறி இருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் என்னவாக இருக்க முடியும்? போட்டிகளும் பொறாமைகளும் இங்கு அங்கும் அதிகமாக காரணம். நான் பெரியவனா நீ பெரியவனா என்ற கேள்வி ஓரிடத்தில் எழும்போது அங்கு யார் நிற்கின்றார்களோ அவர்கள் இன்னொருவருக்கு யமனாக மாறிவிடுகின்றார். இப்போது இந்த வாழ்க்கையில் போட்டிகளும் பொறாமைகளும் வாழ்க்கையில் எப்போதும் அதிகமாகிவிட்டது. ஆனால் புதிதாக தான் அவர்கள் இந்த விஷயங்களுக்குள் உள்ளே நுழைய முயற்சி செய்திருக்கிறார்கள். எடுத்ததுமே தனக்கான முயற்சியில் வெற்றி கிடைக்க வேண்டும். உன்னை மட்டம் தட்டி கீழே தள்ளிவிட்டோமானால் அந்த இடம் அவர்களுக்கு தான் என்பது இவர்களின் எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எவ்வளவு கஷ்டங்களை கடந்து நீ ஓர் நிலைக்கு நீ சென்றிருக்கும் போது ஒற்றை நொடியில் உன்னை அதிலிருந்து கீழே தள்ளிவிட வேண்டும் என்று தயாராகி விட்டார்கள். இந்த ஆண் மனதில் இரக்கமோ அல்லது உன்னை பற்றிய சிந்தனைகளோ ஒரு துளி அளவு கூட இல்லை. தான் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கின்றது. அதனால் பேசுகின்ற வார்த்தைகளும் நடந்து கொள்கின்ற விதமும் எப்போதுமே உன்னிடத்தில் மிகுந்த நொடி போதும் நீ பார்த்த உடனேயே உருகிவிடும்படிதான் இருந்து கொண்டிருக்கின்றது. இவர்களை விட்டால் எனக்கு யாரும் இல்லை என்று நீ மற்றவரிடத்தில் சொல்லும்படி உன்னிடத்தில் பழகி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் உண்மையான குணம் வேறு, உன்னோடு பழகுகின்ற குணம் வேறு என்பதையும் உன் அப்பன் கருப்பன் நான் புரிந்து கொண்டேன். என்ன நடக்கிறது இங்கே? எப்படி என் பிள்ளை நீ நம்பிய ஒருவர் உனக்கென்று இது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்ய நினைக்கிறார் என்று உன் அப்பன் கருப்பன் நான் பார்த்து கொண்டிருந்த போதுதான் ஒரு சில விஷயங்கள் என் கண்களுக்குள் தென்பட்டது. அது என்ன தெரியுமா? அவர்களுக்கு என்ன நோக்கம் தெரியுமா? நமக்கு இடைஞ்சலாக இருக்கின்ற அவர்கள் ஒதுங்குவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் இவர்கள் மரண படுக்கைக்கு சென்று விட்டால், இவர்கள் வாழ்க்கையை அழித்து விட்டால், அதன் பிறகு நமக்கு இடைஞ்சலாக யாருமே இருக்கவே மாட்டார்கள் என்பதுதான் அவர்களின் எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. என் அன்பு குழந்தையே, அதனால் தான் உன்னிடத்தில் எந்த அளவிற்கு இறங்கி பேச முடியுமோ, எந்த அளவிற்கு அவர்கள் உனக்கு அத்தனையும் செய்கிறார்கள் என்று நம்ப வைக்க முடியுமோ
இதையெல்லாம் செய்கின்ற நேரத்திற்கு தனியாக போராடி சாதிக்க துடித்திருந்தாலே இந்த நேரம் சாதனைகளை புரிந்திருக்கலாம். ஆனால் அதை விடுத்து நான் திறமையின் மீது நம்பிக்கை இல்லாமல் எதிரில் நிற்பவரை அழிக்க முயற்சி செய்ததுதான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். உனக்கு போட்டிகளும் பொறாமைகளும் ஆயிரம் இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் ஒருபோதும் வெளியில் எடுத்து சொல்லக்கூடாது. அடுத்தவரை அழிக்க நினைப்பது தவறான காரியம் அல்லவா? எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் நடந்த பல பிரச்சனைகளுக்காக மன வருத்தப்பட்டதும் வேதனைப்பட்டதும் நின்று கொண்டிருக்கின்றாய். இப்போது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்பதையும் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனோ தானோ என்று தொடர்ந்து துன்பங்கள் வருகிறது. இந்த வாழ்க்கையில் நீ விட்டு ஒதுங்கி விடலாமா என்ற எண்ணம் உனக்கு இருக்கின்றது. உன்னுடைய எண்ணங்கள் நிச்சயமாக நான் சொன்னது போலதானே மாறிவிட்டதல்லவா? அவர்கள் நினைத்தது போல உன் வாழ்க்கையை அழிக்க முன் வந்து விட்டார்கள். அவர்கள் நினைத்தது போல உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முன் வந்து விட்டார்கள் அல்லவா? என்ன நடந்தது, எது நடந்தது என்று சொல்லி நீ விழித்து பார்க்கும் போது உன்னை அழித்துவிட முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. கண்களை திறந்து கொண்டிருக்கும் போது கண்ணை பிடுங்க பார்க்கின்ற இந்த உலகம், இப்பேற்பட்ட இந்த உலகத்தில் ஒருவன் தனக்கு எதிரியாக இருக்கிறார் என்றால் அவனை அழிப்பதற்கு எந்த எல்லைக்கும் சென்று விடலாம் என்று என் பிள்ளை நினைக்கின்றார்கள் அல்லவா? இவர்களுக்கெல்லாம் அதை தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். நீ ஏற்றுக்கொண்டிருக்கின்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நீ இருக்கின்ற பதவி என்று நீ எந்த நிலையில் இருக்கின்றாயோ அந்த நிலையில் இருந்து உன்னை கீழே இறக்கிவிட வேண்டும் என்றும் பல அவமானங்களை உன்னை சுற்றி அனுப்ப முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு வார்த்தை ஒருவர் சொன்னாலே உன்னால் பொறுத்து கொள்ள முடியாது. இவர்கள் பல வார்த்தைகளை உதிரிக்க தயாராகி விட்டார்கள். கோபத்திலும் சரி, மனதில் நிதானத்திலும் சரி, இன்னொருவரை ஒருபோதும் காயப்படுத்த கூடாதல்லவா என்பதுதான் உண்மை. இந்த கருப்பனினுடைய உண்மையான நோக்கம் அதைதான் என்பதையும் என்னை வணங்குகின்ற அத்தனை பிள்ளைகளுக்கும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் என் குழந்தை, நீ எப்போதுமே வாழ்க்கையில் பல முன்னேற்றம் என்று உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி பயணிப்பதற்காகவும் நீ ஒருபோது முன்வைத்த காலை பின் வைப்பது கிடையாது. இப்போது எல்லாம் ஒரு சில மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. ஒரு சில திருப்பங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் என்னவென்று உணர்ந்து, இதையெல்லாம் என்னவென்று சிந்தித்தும் நீ அடைய நினைத்த இலக்கை அடையும் வரை அதிலிருந்து பின்வாங்காமலும் இருக்க வேண்டும் அல்லவா? இவர்கள் சூழ்ச்சிகளை பின்னிவிட்டார்கள். உன்னை இந்த வாழ்க்கையை வாழ விடாமல் தள்ளவும், இனிமேல் வாழவே கூடாது என்று நினைக்கின்ற அளவிற்கு எண்ணங்களை உனக்கு கொடுக்கவும் இவர்கள் துணிந்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை. எப்படி கருப்பா இவர்களை நாம் அடையாளம் கண்டுகொள்வது என்று யோசிக்கின்றாய் அல்லவா? என் குழந்தையே, ஒன்றுமே கிடையாது. தற்சமயம் உன்னை போலவே ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கின்ற ஒருவர், எப்போதும் மனதில் நல்ல எண்ணங்கள் இல்லாமல் சுற்றி திரிகின்ற ஒருவர், பேசுகின்ற வார்த்தைகளில் சற்றென்று ஒருவரின் மனதை காயப்படுத்தி எப்போதும் அவர்களை கண்ணீர் சிந்த வைக்கின்ற ஒருவர், இது போன்ற ஒரு விஷயம் இருக்கும் போது இந்த வாழ்க்கையில் எப்போதுமே உனக்கு நல்லது நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று எண்ணமே அடியோடு அழிந்து விட வேண்டியதுதான். உயிரே பறிக்க திட்டம் போட்ட பிறகு நல்லது எங்கே இருந்து நடக்கும் என்பதையும், ஆனால் நீ நினைத்தால் நடக்கும் என்பதையும், உன்னை ஏமாளியாக்க முயற்சிகளை செய்கின்ற இவர்கள் மத்தியில் நீ நினைத்தால் அது நிச்சயமாக நடக்கும். நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று உனக்கு தெரிய வரும் போதும், என் பிள்ளை, எல்லா நிலையிலும் நீ எதை நினைத்தாலும் அதை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னுடைய முயற்சியை ஒருபோதும் கைவிடாமல் நீ இருக்க வேண்டும். உன்னுடைய முயற்சிகள்
என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அழிக்க நினைப்பதும் ஒருவரை மரண படுக்கைக்கு தள்ளுவதும் என்றும் நினைப்பதும் என்ன சாதாரண காரியமா? எத்தனை கல் நெஞ்சம் கொண்டவராக இவர்கள் இருந்து நிற்கும் பட்சத்தில் இது போன்ற ஒரு செயலை செய்வதற்கு துணிந்திருப்பார்கள். இனிமேல் ஒருபோதும் இவர்களின் அருகில் நெருங்குவதை நீ விட்டுவிட வேண்டும். இனி ஒருபோதும் இவர்களை தொடர்வதும் நீ தேவையில்லாத விமர்சனங்களை இவர்களுக்குள் வைப்பதும் வேண்டாம். எந்த நேரத்திலும் இவரிடத்தில் எந்த ஒரு விஷயத்தை பேசினாலும் சற்றென்ற வார்த்தைகளை உதறித்து தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை செய்தது போல உன்னை சிதாரித்து வேண்டுமென்றே மற்றவர்கள் மத்தியில் உனக்கு அவபேரை உருவாக்க சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. நீ செய்யாத விஷயத்தை எல்லாம் நீதான் செய்தாய் என்று சொல்லலாம். அதுவும் தயாராகி விட்டார்கள் அல்லவா? கருப்பா, இத்தனையும் சொல்கின்றாயே, நான் எப்படி இதிலிருந்து தப்பிப்பது என்று கேட்கின்ற என் குழந்தையே, வாழ்க்கை எப்போதுமே எல்லா விஷயங்களும் எப்போதும் சரியாக தான் உனக்கு காட்டி கொடுத்து கொண்டிருக்கின்றது. இவர்களின் உண்மை முகங்களை உனக்கு அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்றது. முதலில் இந்த விஷயத்தை எல்லாம் நடப்பதற்கு முன்பே என் பிள்ளை நீ காண வேண்டிய அடையாளம் என்ன தெரியுமா? என் அன்பு குழந்தையே, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அந்த சந்தர்ப்பங்கள் என்ன தெரியுமா? என் பிள்ளையே, போட்டிகளும் பொறாமைகளும் அதிகமாகிவிட்டது என்றால் அந்த நொடியை சுதாரித்துக் கொண்டு எப்போதும் நீயாக இவரிடத்தில் இருந்த எதிர்ப்புகளெல்லாம் அடிபணியாமல் தனித்து நின்று விட வேண்டும். அதன் பிறகு ஒருபோதும் இவர்களின் பேச்சினை நீ கேட்டு கொண்டிருக்க கூடாதல்லவா? உனக்கு அத்தனை விஷயத்தையும் அத்தனை நேரமும் வேதனையும் கஷ்டங்களையும் கொடுக்க நினைக்கின்ற இவர்கள் நீ ஒருபோது முயற்சி செய்கிறார் என்றால் விட்டு வேடிக்கை பார்ப்பார்களா என்ன? ஒருபோதும் அதை வேடிக்கை பார்க்க எப்போது மாட்டார்கள். உடனே களத்திற்குள் இறங்கி உனக்கு துன்பங்களை கொடுக்க நினைத்து கொண்டிருப்பார்கள். இவர்களின் எண்ணங்கள் இவர்களின் வாழ்க்கையிலும் பல நல்ல சந்தோஷங்களும் பல நல்ல சந்தர்ப்பங்களும் உறுதியாக இருக்கின்றதல்லவா? அதனால் தான் எப்படியாவது உன்னை தள்ளிவிட வேண்டும் என்பதுதான் இவர்களின் நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. என் பிள்ளையே, இன்று இந்த கருப்பன் என் வாக்கினை கேட்பது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, கருப்பன் சொல்வது பொதுவான வார்த்தைகள் தான். என் பிள்ளையே, இப்போது என்ன செய்யலாம்? இது போன்ற நேரங்களில் இவரிடமிருந்து எப்படி தப்பிக்க முடியும் என்று நீ யோசித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் அப்பன் கருப்பன் நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை மனதில் பதிய வைத்துக்கொள். ஏனென்றால் இனிமேல் தான் உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியும் உச்சத்தை தொட வேண்டும். கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு உயரத்தை நீ எட்ட வேண்டும். எப்போதும் காலம் தாழ்த்தி விடாதே. எந்த நொடியிலும் நின்று கொண்டிருக்காதே. உன்னுடைய முன்னேற்றத்தை நோக்கிய வெற்றி பயணம் இனிமேல் நிச்சயமாக தொடர வேண்டும். அவர்கள் என்ன நினைத்திருக்கிறார்கள் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இத்தனை நாள் உனக்கு ஒரு கஷ்டம் என்று வந்தது என்றவுடன் மீண்டும் மீண்டும் அந்த கஷ்டத்தில் இருந்து வெளிவர முடியாமல் தான் உள்ளே பதுங்கி கிடக்க நினைக்கின்றாயே தவிர ஒருபோதும் அந்த கஷ்டத்தில் இருந்து வெளிவர நினைத்தது கிடையாது. இனி இப்படி இருந்தால் உன் வாழ்க்கையே அழித்து விடுவார்கள் என்பது உனக்கு புரிந்து விட்டதல்லவா? எத்தனையோ துன்பங்களை கொடுத்து உன்னை இந்த வாழ்க்கையை விட்டு விரட்ட நினைக்கின்றார்கள். உனக்கு மரண படுக்கைக்கு தள்ளுவதற்கு தயாராகி விட்டார்கள். இனிமேலும் விழித்துக்கொள். எப்போதும் ஓய்வெடுக்காதே. வாழ்க்கையில் முன்னேற்ற அடைந்து கொண்டே இருக்கும் நேரத்தில் நீ ஓய்வெடுத்து கொண்டிருக்காதே. உன்னை குழி தோண்டி புதைத்து ஒரு வாழ்க்கையை காத்து கொண்டிருக்கின்றது. இந்த மனிதர்கள் அதை செய்வதற்கு ஒருபோதும் தயங்க மாட்டார்கள். அதனால் தான் எப்போதும் விழிப்புணர்வோடு இரு. நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும். இவர்கள் உன்னை இருந்து கொண்டே ஏமாற்றுகின்ற ஒரு சூழ்நிலை இந்த கருப்பன் தடுத்து நிறுத்தி விடுவேன் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். அப்பனை மீறி உனக்கு எதுவும் நடக்காது.
என் தங்க பிள்ளையே, இந்த அப்பன் துணையாக இருக்கும் போது உன்னை எவராலும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை எப்போதும் வீழ்த்திவிட முடியாதல்லவா? என் அன்பு குழந்தையே, இந்த கருப்பன் உன்னோடு இருந்து உனக்கான எல்லா விஷயங்களையும் உன்னோடு இருந்து உனக்கு நடத்தி தருவேன் என்று உனக்கு சத்திய வாக்களிக்கின்றேன் அல்லவா? என் குழந்தையே, நீ என்னை நம்பி வந்த குழந்தை அல்லவா? இந்த கருப்பன் ஒருபோதும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று உனக்கு வாக்குறுதியை கொடுக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சற்று கவனிக்க வந்து ஆரம்பித்து விட்டால் போதும் அல்லவா? யார் என்ன செய்தாலும், உன் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நடத்தினாலும் அதை நீ எப்போதுமே சற்று கவனிக்க ஆரம்பித்து விட்டு பிறகுதான் ஒரு சில விஷயங்கள் உனக்கே புரிதலை கொடுக்க தொடங்கிவிட்டது. என் தங்க பிள்ளையே, எல்லா நேரத்திலும் நாம் ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் நாம் ஆசைப்பட்டபடியே அடைய முடிவது கிடையாது. நம்மை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் அதை நம்மை அடையவிட போவதும் கிடையாது. ஆனால் என்ன நடந்தாலும் சரி, இந்த வாழ்க்கையில் உனக்கென நான் கொடுக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்போதுமே உனக்கான புரிதலை கொண்டு அதை சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற நம்பிக்கை மட்டும் உனக்கு கொடுத்து விட்டதல்லவா? இந்த நம்பிக்கையினால் தான் இனி நீ என்ன நடந்தாலும் சரி, அதை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள, இந்த வாழ்க்கையில் உன்னுடையதாக நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்வாய். என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, இனி நீ நினைத்த மந்திரத்தில் நினைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேரப்போகின்ற தருணம் இதல்லவா? என் குழந்தையே, இந்த சூழ்நிலையில் உன்னை அழிக்க நினைத்த இந்த சூழ்ச்சிகளை முறியடித்து இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற பல உண்மைகளை என்னவென்று கண்டுகொள்ள வேண்டிய நேரம் அல்லவா? எத்தனையோ சூழ்ச்சிகளை செய்து உன்னை அழிக்க நினைத்த இந்த மனிதர்கள் இப்போது இந்த கருப்பனின் கட்டுக்குள் வந்து விட்டார்கள் என்பதையும் நீ புரிந்து கொண்டாலே போதும். என் குழந்தையே, இப்போது இந்த கருப்பன் நான் அறிந்து உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன். மற்றவரிடத்தில் சொன்னால் உன்னைதான் உனக்கு தேவைதான் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த கருப்பன் மற்றவரிடம் சொல்லி உன் மனதை நோகடிக்க விரும்பவில்லை. அதனால்தான் உன்னிடத்தில் மட்டும் சொல்ல வேண்டும் என்று இதனை நான் நினைக்கின்றேன். இந்த விஷயத்தை உன்னிடத்தில் மட்டும்தான் சொல்லிவிட வேண்டும் என்று நினைப்பதற்கு ஒரு காரணம் உண்டல்லவா? யாரென்று கருப்பன் சொல்லும் போது செவி கொடுத்து கேள். உன் வாழ்க்கையில் இப்படி கூட இவர்கள் இருந்திருக்கிறார்களா என்பதை சொல்லும் போது நிச்சயமாக நீயே என்னவென்று தெரிந்து கொள்வாய் அல்லவா? கருப்பா, நீ சொல்வதையெல்லாம் பார்த்தால் நான் யாரோடு நட்போடு இருக்க கூடாது போல, யாரையும் நம்ப கூடாது போலவே என்று நினைக்கலாம். கருப்பனை பார்த்தால் உனக்கு கோபம் கூட வரலாம். எப்போதும் எதையாவது சொல்லிவிட்டு நம்மை யாரினும் சேராமல் செய்துவிட்டு சென்று விடுகிறார் என்று என் குழந்தை, நீ எல்லோரிடம் பழகு. எதிரியானாலும் பழகு, துரோகியானாலும் பழகு. ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த விஷயங்களையும் யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளாதே. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும், எல்லா உண்மைகளும் நீ சரியான புரிதலை நிச்சயமாக யாரிடத்திலும் கொண்டு வந்து அதை பற்றி சொல்லிவிட நினைக்காதே. கஷ்டத்தின் உச்சத்தில் இருக்கின்ற என் குழந்தையே, உன்னை தள்ளிவிட வேண்டும் என்று, பாதாளத்தில் தள்ளிவிட வேண்டும் என்று உனக்கு சூழ்ச்சிகள் நடக்கிறது. வேண்டுமென்றே உனக்கு பல இன்னல்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நீ எப்படி இந்த சூழ்ச்சியில் சிக்கி விடுவாய் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். அவர்கள் உன்னை ஓட்டவாய் என்று சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். இவர்கள் மனதில் இருக்காது, வெளியில் சொல்லி விடுவார்கள் அல்லவா என்று கூட அவர்கள் உன் மீது அத்தனை நம்பிக்கையும் வைத்திருக்கின்றார்கள். என் குழந்தையே, இதையெல்லாம்
எப்போதும் என் பிள்ளை நீ விட்டுவிடக் கூடாது. உன்னோடு நான் உனக்கு என்ன கொடுத்தாலும் சரி, அதிலிருந்து உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்ய எப்போதும் தயாராக இருந்து கொண்டிருந்தால் போதும். கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை நீ நம்பினாலே உன் வாழ்க்கையின் வெற்றியையும் நீ உறுதி செய்கிறாய் என்றுதான் அர்த்தம். இனிமேலும் என் பிள்ளை யாரிடத்திலும் எப்போதும் வெளிப்படையாக சொல்வதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து விட்டு சொல். இல்லாதது சொல்லிவிட்ட பிறகு வருத்தம் கொள்ளாதே. இது உனக்கு மேலும் மேலும் பல வேதனைகளை தான் கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்பதை என் பிள்ளை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் தங்க பிள்ளையே, இப்போது இந்த கருப்பன் சொல்வது புரிகின்றதா? என் பிள்ளையே, நீ யாரிடமும் ஏமாறுவது எனக்கு பிடிக்கவில்லை என்று எதனால் என்று இப்போது இந்த கருப்பன் சொன்ன வார்த்தை கேட்டு நீ புரிந்து கொண்டாய் அல்லவா? என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போ முழு மனதோடு கிடைத்து